கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் குரு பயிற்சி பலன். இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரார். குரு ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யுமானாக்கா நன்மை செய்யாது. பொதுவாகவே சுபகிரகம் ஒரு உச்ச வீட்டுக்கு வரும்போது அதுக்குண்டான பலன்களை கொடுக்கணும். சுபகிரக வேலையை செய்யணும். கண்டிப்பாக சுப பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 4 கூடை கிடக்கு இல்லையா, வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வாரிசுகள் ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, செலவுகள் இருக்குது, இன்னொன்று அவங்க மூலமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். படிக்கலைனாக்கா இப்போ பசங்க படிப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் கூடி வரலன்னா திருமணம் கூடி வரும். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணமாகி ஒரு சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு செலவுகள் நிறைய இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வயதான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வாரிசுகள் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது, சொத்து ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு கிளியர் ஆகும். திருமணம் கூடி வரலன்னா கூட, சுப காரியம் நடக்கலனா கூட அந்த சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. யாராருக்கெல்லாம் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மாறக்கூடிய தன்மை, நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் குரு பயிற்சினால். இப்போ தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 வருடம். இந்த 7 வருடம் அப்படின்னா இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா 1-2 பாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ 6 வருடம் நான் தசா புத்தி எடுத்துக்கிறேன். முழுமையாக 7 வருடத்தில் 6 வருடம் தசா புத்தி இருப்புக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18னா 24. 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ ராகு தசை வருது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையில் இப்போ குருவுடைய பயிற்சி, அதாவது படிக்கிற காலகட்டம் 24 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு 22 கூட முடியலாம் ராகு தசைங்கிறது. படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா குரு உச்ச வீட்டுக்கு வராரு, சுப பலன்களாக முதல்ல அதைத்தான் கொடுப்பார். நிறைய பேருக்கு படிப்பு தடையாக இருக்கலாம் 2023 இல்லைன்னா 4 ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரார். தசை சரியில்லைன்னா மட்டும் சனி பகவான் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்கும். தசை நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் அவரும் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போகும். சனி பகவானும் சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். அவர் அவயோக கிரக நட்சத்திரம் ஏறக்கூடாது, இந்த ராசிக்கு ஆகாத நட்சத்திரம் பகை கிரக நட்சத்திரம் ஏறக்கூடாது, மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, வக்கரகதியில் இருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா வந்துட்டா பரவாயில்ல, அது சிறப்பு. அந்த நட்சத்திரம் ஏறின நட்சத்திரம் அதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக போயிடும். அந்த லக்னத்துக்கும் கெடுபலங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால் இந்த சனி பகவான் படாத பாடுபடுத்தி விட்டுரும். இப்போ ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த படிக்கிற காலகட்டத்தில் ராகு தசை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் கொஞ்சம் தோய்வுகள் இருக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம், இப்போ படிப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து நிறைய ஸ்லோ பண்ணிகிட்டே இருக்கார். அந்த பார்வை ராசிக்கு படுறதுனால நிறைய பேருக்கு மன கஷ்டங்களை கொடுத்துருக்கு. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் படிக்க முடியல, இல்லை மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாம் எழுதுகிறோம் அட்டன் பண்ண முடியல, எக்ஸாம் எழுதுகிறோம் அதை பெருசாக இது பண்ண முடியல, ஜெயிக்க முடியல, தோல்விகளை கொடுக்குது. 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது, இல்லை நான் நினச்ச மாதிரி மார்க் வாங்க முடியல. இது மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை சிறப்பு. செவ்வாயோட வீடு இல்லைன்னு சொல்லலை, அவயோகம் செய்யக்கூடிய வீடு தான். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் ராகு இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ குரு பார்க்கக்கூடிய இடத்துல சுய ஜாதகத்தில் ராகு இருந்து தசை பண்ணால் படிப்பு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட இப்போ படிப்பு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்லிட்டு வரேன். படிப்புங்கிறது நீங்கள் எடுத்து படிச்சிருங்க. அடுத்த கட்ட ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, ராசி நட்சத்திரம் இது மாதிரிலாம் பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அடுத்த விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற பிடிச்சமான படிப்பை தயவு செஞ்சு படிச்சிருங்க. பின்னாடி வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ராஜகிரக தசைகள் எல்லாமே 16 வருடம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வருடம் குரு தசை, அதன் பிறகு சனி தசை 19, அதன் பிறகு புதன் தசை 17, வயசாயிடும். இந்த 3 கிரகத்தை அட்டன் பண்ணிங்களாவே வயசாயிடும். இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய கிரகமானு கேட்டிங்கனாக்கா, தசையான்னு கேட்டிங்கனாக்கா
கம்மி தான். நன்மை செய்யக்கூடிய தசை சனி தசை, புதன் தசை, இல்லைன்னு சொல்லலை. அது 40 வயசுக்கு மேலே தான் வருது இந்த நட்சத்திரத்துக்கு. ஆனால் அதுவும் சரியான இடத்துல உட்காந்துருக்கணும். குரு வந்து நன்மை செய்யாது. இப்போ வந்து சரியான வயசில் தான் குரு தசையாக வருது. இந்த குரு தசையும் உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் உட்காரல. அதாவது இந்த ராசிக்கு குரு தசை நன்மை செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் பரவாயில்ல. அதுவும் சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ படிப்புங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருங்களோ ஒரு ஸ்டெப் மேலே. இப்போ 22 வயசுக்குள்ளே உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்ன கிஃப்ட்னா எடுக்கக்கூடிய முடிவுகள். நல்ல வழி எடுக்கிறீங்களா, கெட்ட வழி எடுக்கிறீங்களா, அது மாதிரி. இப்போ சரியான வழியில் போகல, தவறான வழியில் போகிறீங்க, தவறான பாதையில் போகிறீங்க, தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறீங்க, தவறான தொடர்பில் இருக்கிறீங்க, இது எல்லாமே ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சரியில்லை. சரியான நண்பர்களோட சேர்க்கை, சரியான முடிவு எடுக்கிறது, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. பின்னாடி வரக்கூடிய தசைகளை நீங்கள் சமாளிக்கலாம். நான் நிறைய வீடியோவில், நான் எல்லா வீடியோவிலும் அதை சொல்லிட்டு தான் வரேன். உங்களுக்கு போர் அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன். இந்த வயசில் இதை பண்ணிக்கங்க. பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 20 வயசுக்கு மேலே இப்போ வேலைலாம் தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். 4ஆம் அதிபதி தான் உச்ச வீட்டுக்கு போகிறாரு. வேலை கிடைக்கும். வேலையில் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புகள் தேடினாலும் சரி, சூப்பராக இருக்கும். அதாவது வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். ஒன்று. இன்னொன்று வந்து புதுசாக வேலை தேடுறவங்க, இதுக்கு முன்னாடி வேலை தேடி கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வரனா இப்போ வேலை கிடைக்கும், வேலை அமையும். ஒரு சில பேருக்கு வந்து தொழில் அமையலாம். வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் தீர்வுக்கு வரும். வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கிளியர் ஆகும். அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ அது மாதிரி எல்லாம் முயற்சிகளை எடுப்பாங்க. நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில் ராசிக்கு 4 7ஆம் அதிபதி அவர் தான் இப்போ உச்ச வீட்டுக்கு வரார். அவரோட பயிற்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து குரு நன்மை செய்யாது. எம்ப்ளாய்க்கு சிறப்பு. அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். பின்னாடி 6 வருஷத்தில் கொஞ்சம் ஆட்டம் காட்டும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது 34 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா இந்த குரு தசை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்காது. தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு. புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, இன்னொரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, இன்னொரு புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், அதே வந்து வளர்ச்சியில் கொடுத்துருக்காது. இப்படி தான் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அந்த தொழில் அப்படிங்கிறது, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. இப்போ மணி லாக் ஆகிருந்தனாக்கா மணி வரும். இப்போ பணம் கொடுத்து லாக் ஆகிருப்பீங்க இல்லையா, அது பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கடன் கொடுக்குன்னா கடன் கொடுக்கலாம். உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் விலகும். வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க திருமணம் கைகூடி வரும். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுப செலவுகள் அதிகமாக உண்டு. அவங்க மூலிமா ஏற்படக்கூடிய அவப்பெயர் கெட்ட பெயர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ விலகும். நிறைய நல்ல மாற்றங்களை இப்போ எதிர்பார்க்க போகிறீங்க இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு. ஏன்னா ராசிக்கு 24 to 40 இதுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தைகளை வச்சுருப்பீங்க, குழந்தைகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் கன்ஃபார்மாக இந்த காலகட்டங்களில் உண்டு. செலவுனாக்கா அந்த இடத்தையே அவர் பார்க்குறார். இவர் வந்து நன்மை செய்யாத கிரகம், நிறைய தேவையில்லாத செலவெல்லாம் கொடுப்பார். முயற்சி ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். இப்போ வந்து புதிய முயற்சிகளை எடுக்கலாம், வேலை ரீதியாக முயற்சிகளை எடுக்கலாம், தொழில் ரீதியாக சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்து உஷாராக பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஒன்று அங்கே சனி இருக்காரு, நிறைய தடைகளை கொடுத்துட்டு வராரு. அந்த தடைகளை கொடுக்கக்கூடிய சனிக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறது சிறப்பு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசை சரியில்லைனாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போதே கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், நிறைய சோதனைகளை கொடுப்பார். இப்போ அதை தான் கொடுத்துட்டு வருவார். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ வந்து திடீர்னு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. திருமண ரீதியாக நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, அதுவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்களா, சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும். சொத்து ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அம்மா வழி சொத்து இல்லைன்னா அப்பா வழி சொத்து, அவங்களோட பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, அதில் எதனா பஞ்சாயத்து இருந்ததுனாக்கா இப்போல்லாம் கிளியர் ஆகும். 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும், அதாவது 19 வருடங்கள் சனி தசை. 60 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 60 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குதுனாக்கா இந்த சனி தசை 6ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு. சனி தசையில் கடன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தார்னாக்கா சுப கடன்கள், அதாவது ஒரு வண்டி வாங்கி போட்டிருப்பீங்க, அது கடன்.
அப்படிலாம் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு வீடு கட்டிருப்பீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க, எல்லாமே வந்து அந்த கடன் இருக்கு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து இஎம்ஐ லோன் எல்லாம் எடுக்கிறது இல்லையா, இது மாதிரி கடன்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து சுமூகமாக போகும், அது வந்து நல்லாவே இருக்கும். சனி பகவான் சரியில்லைன்ற பட்சத்தில் தொழிலோ இல்லை வேலையிலோ தேவையில்லாத கடன், இல்லைனாக்கா ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் விட்டுறது, யார்கிட்டயே பணம் கொடுத்து லாக் ஆகுறது, இது மாதிரி வந்து பண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போதோ 6ஆம் இடத்துக்கு வரும்போதே அந்த கடன் அமைப்பு கொடுப்பா. சனி பகவான் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக கிரக நட்சத்திரம் இல்லை அவயோக கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது. அவயோக கிரகம்னா மெயினாக வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரமோ இல்லை பாதகாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்ததுனாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறோம் ரொம்ப கவனமாக பண்ணணும். என்னதான் குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, உங்களுக்கு ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது 50 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு சேர்ந்த கிரகத்தை பொறுத்து, எல்லாருக்குமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வேற லக்னத்துக்கு அவயோக கிரகமாக வந்துச்சுன்னா அது சேரக்கூடிய கிரகத்தை பொறுத்து, கூட கேது சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு வந்து கேது பகவான் இணைவு, அந்த லக்னத்துக்கு சனி நல்லது செய்யாது, அந்த லக்னத்துக்கு சனி நல்லது செஞ்சிடும். இந்த ராசிக்கு வந்து சனி நல்லது செய்யும், ஆனால் முதல்ல வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். அது மாதிரி ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு பாட்டு கஷ்டத்தை கொடுக்கும். முதல் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னா 10 வருஷம் நல்லா இருக்குனாக்கா பின்னாடி 9 வருஷத்துல கொஞ்சம் உசாரா இருங்க. முதல் பாட்டு 10 வருஷத்துல நீங்க கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இருந்தாலும் அதில் கேரண்டி கிடையாது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷங்கிறது இந்த சனி தசையில சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் பின்னாடி 9 வருஷம் அது கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். நீங்கள் பார்த்து பயணம் பண்ணுங்க, நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணுங்க. எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தசை முடியணும். எல்லாத்துக்குமே நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல. ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பயணம் பண்ணுங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். நார்மலாக ஒரு தொழில் போயிட்டு இருக்கேன்னா அந்த தொழில் நல்லபடியாக பண்ணிட்டே வாங்க. நீங்கள் பெரிய வளர்ச்சிகளை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அது பெரிய பாதுகாப்போடு பண்ணுங்க. நீங்கள் சுய முயற்சி கன்ஃபார்மாக வேண்டும் இந்த காலகட்டத்தில். நான் சனி தசை ராசிக்கு ஆறக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இது வந்து குரு பயிற்சிக்கு குருவே பார்க்குறாரு, சனி பகவானை தசை நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்குறாரு, அது சிறப்பு. இது வந்து ஒரு பணம் வர்றதோ இல்லை மணி லாக் ஆயிடுச்சுன்னா அது திரும்பி வர்றது, இல்லை கடன் கொடுக்கறது, இது மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக கிளியர் ஆகும். இப்போ வந்து சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், சரியாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். சுபகிரகம் இந்த குரு லாபஸ்தானத்துக்கு வரார், உச்ச வீட்டுக்கு வரார், அவருக்கு உண்டானது ஏதாவது பண்ணணும் இல்லையா. இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைனா தொழில் ரீதியாக நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக வந்து அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 வர்றது சிறப்பு. 11 தான் வராரு, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் 5 கூடைய கிரகம் இல்லையா, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ 5ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு. சொத்து ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ சனி தசையில் வழக்குகள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ இன்னொன்று வாரிசுகள் சிறப்பு. வாரிசுகளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களோட வாரிசுகளுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கிறதோ இல்லை படிக்கிற வயசுல இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும், இல்லை வேலை செய்கிற வயசுல இருந்தால் வேலை நல்லாயிருக்கும், வேலை அமையும், அவங்களுக்கு தொழில் அமையும், ஏதோ அவங்களோட முயற்சிகளை ஏற்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் சனியோடைய தசையில். 60 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதினு சொல்லக்கூடியது முழுசாக சொல்லலாம். இதுக்கு வந்து சனி தசைக்கு எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லணும். சனி தசைக்கு ஆரம்பத்தில் 10 வருஷம் நல்லது நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்த புதன் தசைக்கு. ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாகி புதன் தசை நடத்தும், அஸ்தங்கமாகி புதன் தசை நடத்தும், கேதுவோடு சேர்ந்து இல்லைனா கேதுவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாக இருக்கும், ராகுவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாக இருக்கும். பரிவர்த்தனை கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் சிறப்பு. வேற ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து பரிவர்த்தனை ஆனாலும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், அந்த தசையே சரி இருக்காது. அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டு வந்ததுனாக்கா இப்போ குரு பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். உடம்பு சம்பந்தமான உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் பார்க்கலாம். இப்போ வாரிசுகள் வழியில் எதனா பஞ்சாயத்து இருக்குது, சொத்து கேஸு வழக்குகள் எதனா இருக்குன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். பேசாமல் இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதன் தசையில் பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா புதன் வக்கரமாகாமல் அஸ்தங்கமாகாமல் தசை நடத்தினால் உங்களுக்கு நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாம்.
வக்ரமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு இது சொத்து ரீதியாகவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இடம் வாங்குறதோ அதுக்கான முயற்சிகள் பண்ணால், இல்லை வீடு கட்டுறது, வண்டி வாகன சேர்க்கை, இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாரிசுகளுக்கு கூட நடக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நிறைய ஆன்மீக பயணங்கள்லாம் போக வைக்கிங்க. குரு உச்ச வீட்டுக்கு வர்றதுனால நிறைய ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றம், நிறைய கோயில்களெல்லாம் போவீங்க, பக்தி நிறைய வரும். யாராருக்கெல்லாம் குரு கேது இணைவு இருக்கோ இந்த டைம்ல கோயில் கட்டுறதோ, கோயில் வழிபாடு அது மாதிரி சிறப்பு. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லைன்னா வாரிசுகள் வழியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் இப்போ தீர்வுக்கு வரும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதே நல்லது தான். இப்போ தொழில் இருக்கிறீங்களா தொழில் நல்லா இருக்கும், வேலை இருக்கீங்களா வேலை நல்லா இருக்கும். வேலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல. உடல் நலத்தை பார்த்துக்கணும், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் ரொம்பலாம் சொல்ல முடியாது. யாராருக்கெல்லாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கோ கிளியராகவும், உணவு பழக்க வழக்கத்தில் சரியாக இருந்தால், உணவு பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் கன்ஃபார்மாக வரும். இது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த கேது பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து. அதுலேயும் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இருந்தாலும் பார்த்துக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக தொழில் பண்ணுறதோ இல்லை அந்த வழிமுறைகளை பார்த்து பண்ணுறது இல்லை பார்த்து பயணம் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.